வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது சேமியா கேசரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். சேமியா கேசரி உதிரி உதிரியாக வர்றதுக்காக சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட நீங்கள் ட்ரை கிரேப்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஸோ அடுத்து அதே நெய்யில் ஒரு கப் சேமியா போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வறுத்த சேமியா தான். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் வறுக்கிறேன். வறுக்காத சேமியானா நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். 2 கப் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, 1.5 கப்பே போதும். அடுத்து ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் நெய், இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா வறுத்த சேமியாவை அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. இப்போ 1.5 கப் தண்ணியே போதும். தேவைன்னா இந்த டைமில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி, இது ஃபஸ்ட்டு டிப். அப்புறம் தண்ணியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அடுத்து சுகர் 1/2 கப் போதும். ஒரு கப் சேமியாவுக்கு 1/2 கப் சுகர். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1க்கு 1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு எல்லா சேமியாவும் சேர்ந்து கொலன்னு ஆயிரும். ஸோ இதுவுமே லைட்டாக கிண்டி விடுங்க. ரவை கேசரி மாதிரி ரொம்ப கிண்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி ரவை கேசரிக்கு 1க்கு 1 சுகர் போடுவோம். இதுக்கு ஒரு கப்புக்கு 1/2 கப்பே போதுமானது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணுமா 3/4 கப்பு போடுங்க. இப்போ சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வறுத்த முந்திரியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியான ஒரு கேசரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.